ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ்ஐ அடுத்து சசிகலா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அதிரடியான முடிவுகள் என்ன பண்ணிருக்காங்க எடுத்திருக்காங்க. தன்னுடைய பிறந்த நாள்ல செய்தியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்த அந்த 4 வருஷத்தை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க. அது தவிர்த்துட்டு அதிமுகவை யாரால கைப்பற்ற முடியும் அப்படின்னா, அனுபவப்பட்டவங்களால தான் என்ன பண்ண முடியும், கைப்பற்ற முடியும், அதை ஆள முடியும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க சசிகலா அம்மா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, குறிப்பா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல நிறைய பேர் அரசியல் செஞ்சாங்க. அதிமுக, பாஜக எல்லாருமே என்ன பண்ணாங்க, திமுக அரசுக்கு எதிராகவே இருந்தாங்க. அப்போ இதே எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு. 10 மண்டலங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு. அப்போ அவர் அமைதியா இருந்தார், எதுவுமே பேசல. இப்போ சசிகலா அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தூய்மை பணியாளர்களுக்கு செஞ்சது அநீதி, அதை நான் ஒத்துக்கிறேன், அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை அப்படின்றாங்க. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி 10 மண்டலங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்ததும் தப்பு அப்படின்னு தன்னுடைய கட்சியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த ஆட்சியை குறித்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் எப்படி தொடர்ந்து பாஜக இருந்து வெளியே வந்து இபிஎஸ்க்கும் பாஜகவுக்கும் எதிர்ப்பு நிலையில இருந்து என்ன பண்றாரு, அரசியல் செய்யறாரு. இப்போ அதே மாதிரி சசிகலா அவர்கள் கொஞ்சம் சாஃப்டா என்ன பண்ணிருந்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. இப்போ அதிரடியா எடப்பாடி பழனிசாமி முழுசா என்ன பண்ணாங்க, இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம அதிமுகவை நான் கைப்பற்றுவேன் அப்படின்ற ஒரு புது வித்வகத்தோட என்ன பண்ணிருக்காங்க, முடிவெடுத்திருக்காங்க. அதிமுகவை அனுபவம் மிக்கவர்கள் தான் என்ன பண்ண முடியும், கைப்பற்ற முடியும், ஆள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே அனுபவம் கிடையாது, அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை. இதே சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவிடம் அரசியல் பழகினவர், ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்து இவங்க இயக்கினவர்கள் அப்படின்ற ஒரு பேரு இவங்களுக்கு இருக்கு. அப்படின்ற பட்சத்துலதான் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பிறகு, சின்னம்மா நீங்க வாங்கம்மா, நீங்க வந்துதான் தமிழ்நாட்டை வந்து தூக்கி நிப்பாட்டணும், அதிமுகவை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு சி.வி. சண்முகம், தம்பிதுரை, ஆர்.பி. உதயகுமார், எஸ்.பி. வேலுமணி எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, சசிகலா காலில் போய் விழுந்த வீடியோக்கள் இன்னைக்கும் என்ன பண்ணுது இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க யூடியூப்ல போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணியிருக்கிறாங்க, சசிகலா அவர்களுக்கு பாத பூஜை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சசிகலாவை தான் இவங்க துரோகி, அதிமுகவை வழிநடத்துக்கு தகுதி இல்லாதவங்க, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணுவங்க, ஜெயலலிதாவை சாவடிச்சவங்களை இவங்க தான் அப்படின்னு இதே இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து என்ன பண்றாங்க, சொன்னாங்க. உண்மையிலே இது சொன்னாங்க, பதிவுகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க சிறைச்சாலைக்கு போறாங்க. ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்குல இவங்க குற்றவாளிகளா இருந்தனால சசிகலா அவங்களாம் வந்து என்ன பண்றாங்க, ஜெயிலுக்கு போறாங்க. ஸோ இவங்க போய் சிறைவாசம் வந்து என்ன பண்றாங்க, திரும்பி ரிலீஸ் ஆகி வராங்க. வந்த உடனே அதிரடியான முடிவு எடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவை எல்லாம் நீக்கிட்டாரு, ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்னு கடுமையான வந்து என்ன பண்றாரு, இது நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. அப்ப இவர் தான் முதலமைச்சரா இருக்கிறாரு. உண்மையிலேயே அவங்க, அது சசிகலா அவங்க நினைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமைக்கு இருப்பாரா? எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமைக்கு இருக்கிறார்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சசிகலா தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அவர் சொல்றாரு, சாதாரண ஒரு தொண்டம் கூட முதலமைச்சராலாம் பொதுச் செயலாளரானு. இப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சாதாரண ஒரு தொண்டனை தூக்கி வந்து பொதுச் செயலாளர் பதவியில நிக்க வைக்க வேண்டியதுதானே? ஒரு சாதாரண தொண்டனை எடுத்துட்டு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்க வேண்டியதுதானே? எதுக்கு தான் பொதுச் செயலாளர் இருக்கணும், நான் தான் முதல்வர் வேட்பாளர் மேடைக்கு பீத்திக்கிறீங்களா? அதிமுகல சாதாரண ஒரு தொண்டன் கூட முதலமைச்சர் ஆக முடியும், பொதுச் செயலாளர் ஆக முடியும். ஏன் நீங்க மட்டும்தான் சாதாரண தொண்டனா? உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க சார், அவங்களை கொண்டு வர வேண்டியதானே? இவ்வளவு ஏன் சார் நீங்க சாதாரண தொண்டனை விட்டுருங்க. அதிமுக மூத்த தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் அறிவிங்க அப்படின்னா அறிவிக்க மாட்டாரு. மேடைக்கு எது பேசுவார், சாதாரண தொண்டனை கூட இங்க ஆகலான்னு. உண்மையிலே சசிகலா அவர்கள் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த மூலையில இருந்திருப்பாரு அப்படின்றத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. ஜெயலலிதா இருக்கும்போது ஏதோ ஒரு மூலையில இருந்தவரு சசிகலா அவர்களாலதான் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து இப்போ முதலமைச்சரா என்ன பண்றாரு, இருந்தாரு. இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறாரு. அதிமுக பொதுச் செயலாளரும் பல தில்லுமுல்கள் பண்ணி இருக்கிறாரு. இந்த கேஸ் எல்லாமே ஒரு நாள் வெளியே வரும். அப்போ யார் உண்மையான அதிமுக, யார் உண்மையான அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்றத விவகாரம் எல்லாம் எல்லாமே வெளியே வரும். அது ஒரு புறம் இருக்கட்டும். சோ இப்போ சசிகலா அவர்கள் புது சபதத்தை எடுத்திருக்கிறாங்க. நான் அதிமுகவை கைப்பற்றுவேன், 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நான் அதிமுகவை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணின்றது ஒன்று சேராத கூட்டணி, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓபிஎஸ் அவர்களையும் விமர்சிக்காம இருக்கிறாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களை விமர்சிக்காத இதே சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்களும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கதை என்ன கதை? ஆல்ரெடி இவங்க வந்து நேர்ல மட்டும் தான் சந்திக்கல, ஆனா ஒருத்தர் என்ன பண்றாங்க, ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா இதே சசிகலாவை எதிர்த்து தான் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே சசிகலா பக்கம் இருந்தாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதிமுகவை எப்படி நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டா நம்ம அதிமுக ஈஸியா கைப்பற்றிடலாம் அப்படின்னு. அதிமுகவை வீழ்த்தணும் அப்படின்றது அவர் எண்ணம் கிடையாது. அதிமுகவை கைப்பற்றணும், அதாவது தீயவர்கள் கைட்ட இருக்கிற எடப்பாடி பழனிசாமி போன்ற தீயவர்கள் கைட்ட இருக்கிற அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் செயல்படுறதா நம்மளுக்கு தகவல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்க இபிஎஸ் வீழ்த்திட்டாலே அதிமுக ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு தான் ஓபிஎஸ் நினைக்கிறார். அதன் அடிப்படையில தான் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிராகவே என்ன பண்றாரு, காய்களை நகர்த்திட்டு வர்றாரு. இதுக்கு கை கொடுக்கிற விதமா தான் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் பத்தி ஓப்பனா விமர்சிக்காம இருக்கிறாங்க. அவர் எடுத்த முடிவு அவர் தனிப்பட்ட முடிவு, அதுல நான் தலையிட விரும்பல அப்படின்னு பட்டும் படாதமா சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் இணைந்து பேச போறாங்க, சந்திக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க இருக்குது. இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமியோட கதி என்ன அப்படின்னு, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுக்கு வந்துருவாரு, வந்துட்டாருன்னா நல்லது, அதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். திரும்பவும் சசிகலா கிட்ட போயிட்டு அம்மா நான் செஞ்சது தப்பு தான், ஏதோ தெரியாத புள்ள அறியாம பண்ணிட்டேன், இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு அதிமுகவை சசிகலாவிடம் கொடுத்துட்டால் எடப்பாடி பழனிசாமி தப்பித்துக் கொள்வார், அவரு தக்க வைத்துக் கொள்வார். ஏன்னா சசிகலா அவர்களுக்கும் பதவிக்கு வரணும் அப்படின்னு ஆசை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ்க்கும் பதவிக்கு வரணும் ஆசை இல்லைன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. சோ இதை பயன்படுத்தி இபிஎஸ் அவர்கள் தந்திரமா செயல்பட்டாருன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவரு கட்சியும் பாதுகாத்துக்கலாம், பதவியும் பாதுகாத்துக்கலாம். ஆனா இங்க அவரு ஒரே ஒரு குறிக்கோள்ல தான் இருக்கு, திரும்பவும் இவங்களை உள்ள கூட்டு வந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத அவர் யோசிக்கிறார். தான் சேர்த்து வச்ச சொத்துக்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்களே கண்டி. இது கட்சி நலனுக்கு உகந்தது, இது கட்சி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு யாருமே நினைக்கல. இன்னைக்கும் அதிமுக தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஒன்றிணைங்க, ஒன்றிணைந்தோம்னா திமுகவை பலத்த கட்சியோடு நம்ம என்ன பண்ணலாம், எதிர்கொள்ளலாம் அப்படின்னு. நீங்க அதிமுக ஒண்ணு சேர்ந்துட்டா இங்க பாஜகன்ற கட்சி கூட நீங்க கூட்டணி வைக்க வேண்டாம், பாஜக நீங்க விரட்டி அடிக்கலாம். ஆனா இங்க யாருமே இணையறதுக்கு ரொம்ப தயாராகவே இல்லை. சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணையறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, இபிஎஸ் வர்றதுக்கு தயங்குறாரு. அதுதான் இங்க பெரிய பாஜகவுக்கு பெரிய பிளஸ், அதிமுகவுக்கு ரொம்ப மைனஸா இருக்குது. ஆனா இந்த விவகாரத்தை சும்மா விட போறது இல்ல, நான் கூடிய விரைவில் பகிரங்கமா இறங்க போறேன், இறங்கி அதிமுகவை நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு தான் சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சபதம் எடுத்திருக்காங்க, தன்னுடைய பிறந்த நாள்ல சபதம் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அதிமுக அவங்க கைப்பற்றுவாங்களா, அதுக்கு இங்க ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இணையணும் அப்படின்ற அந்த ப்ராசஸும் சீக்கிரமா நடக்க போகுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கோலத்தூர் வாக்குகளை வைத்து தென் மாவட்டங்கள்ல இவங்க 2 பேரும் ஆளுமை மிக்க சக்திகளா இருக்கிறாங்க. இந்த சக்திகள் ஒன்றிணைச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி வாஷ் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது திமுக ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணிச்சு, தென் மாவட்டங்களை கவர் பண்ணிச்சு, கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி வச்சு கவர் பண்ணிச்சு. ஏன்னா சங்கரன் கோயில்ல நகராட்சி மன்ற தலைவரை திமுக வந்து என்ன பண்ணிருக்கு, கைப்பற்றிருக்கு. இதுக்கு அதிமுக சேர்ந்த 7 கவுன்சிலர் என்ன பண்ணிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி செம்ம ஷாக்கு, என்னையா இது கூட இருந்தே குழி பறிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர ஷாக்ல இருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, வெளியேறி வராங்க. தலைமை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, அவருடைய தலைமையின் அதிருப்தியின் காரணமா தான் நிறைய நிர்வாகிகள் பண்றாங்க திமுக பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு அதிமுக கவுன்சிலர் 7 பேர் என்ன பண்ணிருக்காங்க, திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதிமுக சார்பா நிக்க வச்ச அந்த நகர்மன்ற தலைவரை தோக்கடிச்சுட்டு திமுக என்ன பண்ணிருக்கு, விட்டதை கைப்பற்றிருக்கு. ஏன்னா இதுக்கு அதிமுக சேர்ந்த 7 கவுன்சிலர் என்ன பண்ணிருக்காங்க, அங்க வாக்களிச்சிருக்காங்க. அந்த 7 பேர் யாரு அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள தகுதி நீக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பா என்ன பண்றாங்க, நோட்டீஸ் கொடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. ஆனா இது எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்விதான். சட்டமன்ற எலெக்ஷனே நடக்கல, ஆனா அதுக்குள்ளேயே கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கைண்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு வீக்னஸ் தான், அவருக்கு ஒரு தோல்விதான், அவருக்கு ஒரு சரிவு தான். இந்த சரிவை சரி செய்யணும்னா ஓபிஎஸ் சசிகலா இவங்க 2 பேரும் அதிமுகக்குள்ள வரணும். அதிமுகக்குள்ள வந்துட்டா சதறி கலக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு சேர்ந்து பலமா என்ன பண்ணுங்க, கூட்டணி கூட வேணாம், தனிச்சு நின்று என்ன பண்ணுங்க, தேர்தலை சந்திங்க அப்படின்னு தான்
எல்லாருடைய கருத்தா இருக்கு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டேங்கிறாரு. சசிகலா அதனாலதான் என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் சீக்கிரமா சந்திக்க போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. சோ இந்த சந்திப்பின் மூலமா பல அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னும் பேசப்படுது அதிமுகவுல. இதன் மத்தியில சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி செய்த ஆட்சி முறையை தப்பு அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாங்க. அதிமுகவை அனுபவப்பட்டவர்கள் தான் ஆள முடியும், கைப்பற்ற முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே சசிகலாவுடைய ஆளுமை நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா ஜெயலலிதா பின்புலத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு அறிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனுடைய ஆளுமை எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ சசிகலா அவர்கள் சபதம் எடுத்திருக்காங்க, அதிமுகவை நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு. ஓபிஎஸும் சசிகலாவும் சந்திக்க போறாங்க அப்படின்ற தகவல் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.